வணக்கம் நண்பர்களே. 2025 ஆடி மாத கிரக அமைப்புகளின்படி மகர ராசிக்கான பலன்கள். இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு 3ஆம் இடத்துல வக்ரகதியில் செயல்பட்டு வர்றாங்க. அதனால் மகர ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் ஒரு கலவையான மாதமாகத்தான் இருக்கும். வெளி விஷயங்கள் காரியங்கள்ல ஈடுபாடுகள் அதிகரிக்கும். அதே நேரம் அது சார்ந்த விஷயங்கள் காரியங்கள்ல அலைச்சலும் டென்ஷனும் அதிகமாகத்தான் இருக்கும். நீங்க அமைதியாக இருந்தாலும் உங்க கூட இருக்கிறவங்க ஏதோ ஒரு வகையில கொஞ்சம் வம்புகளுக்குத்தான் பார்ப்பாங்க. அதே போல பெரும்பாலும் எல்லா விஷயங்களுமே உங்களை கொஞ்சம் டாமினேட் பண்ணவும் நினைப்பாங்க. மகராசிக்காரங்க இந்த மாதம் எல்லா விஷயங்களையுமே கொஞ்சம் அனுசரிச்சு நிதானத்தை காப்பது நல்லது. குறிப்பாக இந்த பேச்சுவார்த்தைகள் சார்ந்த விஷயங்கள்ல பெரும்பாலும் நீங்க அமைதியாகத்தான் இருப்பீங்க. ஆனா மற்றவங்க தேவையில்லாத வாக்குவாதங்கள்ல ஈடுபட்டு வருவாங்க. இந்த பேச்சுவார்த்தைகள்ல மற்றவங்க வகையில கொஞ்சம் காரசாரமான விஷயங்கள் அதிகமாக இருக்கும். ஏதோ ஒரு விஷயங்களை சொல்லுவாங்க, புறம் பேசுவாங்க, அல்லது உங்களை பற்றி ஆகாத பத்தி ஏதாவது சொல்லி உங்களை டென்ஷன் ஆக்கிக்கிட்டே இருப்பாங்க. பிடிக்காத விஷயங்களை பற்றி பேசி கருப்பேற்றுவாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஆக இது எல்லாத்தையுமே மகர ராசிக்காரன் கொஞ்சம் அனுசரிச்சு போய்க்கிறது நல்லது. ராசிக்கு 6ஆம் இடத்துல சுக்கிரனும் குருவும் இருக்காங்க. இந்த அமைப்பானது மனநிலை ஒரு விதமான தடுமாற்றங்களை ஏற்படுத்தும். அதாவது எல்லா விஷயங்களுமே நிறை குறைகளை ஈக்குவலா ஏற்படுத்தும். ஒரு விஷயம் சங்கடத்தை கொடுக்குதுன்னா அதே விஷயம் சந்தோஷத்தையும் கொடுக்கும். அதே போல ஒரு விஷயம் சந்தோஷம் கொடுக்குது அப்படின்னாலும் திரும்பவும் அதே விஷயம் கொஞ்சம் சங்கடத்தையும் ஏற்படுத்தும். ஆக ஒரே விஷயங்களை நிறை குறைகளை ஈக்குவலா அது ஏற்படுத்திக்கிட்டு இருக்கும். குறிப்பாக இந்த பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள் இதெல்லாமே பாத்தீங்கன்னா கொஞ்சம் கலவையான நிலைகள்ல இருக்கும். காரியங்கள் வகையில முழுமையான திறனோடு வேலை செய்தாலும் கூட சின்ன சின்ன தடுமாற்றங்கள் அப்படிங்கிறது அவ்வப்போது இருந்துகிட்டு தான் இருக்கும். அதே போல தனிப்பட்ட முறையிலும் உங்களே கொஞ்சம் டென்ஷன் ஆகக்கூடிய நிலைகள் இருக்கும். காரியங்கள் வகையில அப்பப்போ சலிப்பு தட்டக்கூடிய விஷயங்களை இது ஏற்படுத்தும். அதே போல இந்த உடல்நலம் சார்ந்த விஷயங்கள்ல கொடுக்கல் வாங்கல் விஷயங்களை இது எல்லாத்திலுமே கொஞ்சம் கவனம் தேவைப்படும். பொதுவாக இந்த பொருளாதார அமைப்புகள்லாம் பாத்தீங்கன்னா ஏற்ற இறக்கங்களாகத்தான் இருக்கும். ஏற்கனவே மகராசிக்காரங்க இந்த காசுபண சமாச்சாரங்கள்ல மனநிலை ஒரு மாதிரியான தடுமாற்றங்களோடு தான் இருந்து வருவாங்க. இந்த மாதம் பாத்தீங்கன்னா அந்த மாதிரியான விஷயங்கள் உடன் நடந்துட்டு இருக்கும். பட் அதே நேரம் இந்த காசுபண விஷயங்கள், கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள்லாம் ஈடுபாடுகள் அதிகரிக்கும், எதிர்பார்ப்புகள் அதிகரிக்கும். ஏதாவது ஒரு விஷயங்களை செஞ்சு சரி பண்ணிடலாமா, இல்ல இதுல இருந்து அதை மாத்திடலாமா, அதுல இருந்து இதை மாத்தலாமா அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள்லாம் அதிகமாகும். இப்படி இந்த மாதத்தினுடைய அமைப்பு இந்த பொருளாதார விஷயங்கள் காரியங்கள்ல அதிக ஈடுபாடுகளையும் எண்ணங்களையும் ஏற்படுத்தும். முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரியான விஷயங்களை சிந்தித்து செயல்படுறதே நல்லது. அல்லது உங்களுடைய நம்பிக்கைக்குரியவங்களை ஆலோசித்து செயல்பட்டு வர்றது நல்லது. 7ஆம் இடத்துல சூரியனும் வக்ரம் பெற்ற புதனும் அமர்ந்திருக்கு. அஷ்டமஸ்தானத்துல செவ்வாய் கேதுனுடைய காம்பினேஷன் இருக்கு. இந்த அமைப்பெல்லாம் பாத்தீங்கன்னா முன்னாடி சொன்ன மாதிரி கொஞ்சம் ஏற்ற இறக்கங்களை மற்றவங்க வகையில அதிகமாக தாக்கத்தை ஏற்படுத்தும். கொஞ்சம் முரண்பட்ட கருத்து வேற்றுமைகள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். மற்றவங்க வகையில எந்த ஒரு விஷயத்தையுமே எதிர்பார்க்க முடியாது. சொத்து சுகங்கள் வாகன ரீதியான விஷயங்கள்லாம் கொஞ்சம் நிதானம் அதிகமாகவே தேவைப்படும். இது சார்ந்த விஷயங்கள் தேவையில்லாத அலைச்சலும் டென்ஷனையும் வீண் விரயங்கள் செலவுகள் போன்ற விஷயங்களும் அதிகமாக ஏற்படுத்தும். ஒரு நிலையான விஷயங்களை எதிர்பார்க்க முடியாது. முன்னாடியே எல்லாமே பக்காவா எல்லாம் சொல்லியிருப்பாங்க, அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. பட் இந்த காலகட்டங்கள்ல அது போய் நிற்கும் போது எல்லாமே ஏற்குமாறாக இருக்கும். மனசு தெளிவு இல்லாம குழப்பத்தை ஏற்படுத்தும். இந்த சொத்து சுகங்கள் வாகன ரீதியான விஷயங்களை மகர ராசிக்காரன் இந்த மாதம் கொஞ்சம் பொறுமை காத்திருக்கிறது நல்லது. எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் தள்ளி போட்டு வேலை செஞ்சுட்டு வர்றது நல்லது. அதே போல உடன்பிறப்புகள் வகையிலும் அப்படிதான் சின்ன சின்ன மனஸ்தாபங்கள், கருத்து வேற்றுமைகள் போன்ற விஷயங்கள் அதிகமா இருக்கும். பெரும்பாலும் அவங்க கொஞ்சம் பட்டுப்படாமல் இருந்தா எல்லா விஷயங்களுமே செயல்பட்டு வருவாங்க. வீண் விரோதங்கள், மனஸ்தாபங்கள் போன்ற விஷயங்கள் ஏற்படாம பார்த்துக்கங்க. அதாவது இந்த மாதம் கொஞ்சம் அனுசரிச்சிருந்தா போதும். மற்றபடி மற்ற நாட்கள்லாம் ஓரளவுக்கு எல்லாமே அனுசரிச்சு போகக்கூடிய நிலைகள் தான் இருக்கு. அதே போல குடும்ப விஷயங்கள் காரியங்கள் இந்த மாதம் ஒரு கலவையான நிலைகள் தான் இருக்கும். குறிப்பா இந்த கணவன் மனைவி உறவுகள், குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா கொஞ்சம் கான்ட்ரவர்சியாகத்தான் இருக்கும். அதே போல அவங்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள் காரியங்களும் அப்படிதான் ஏட்டிக்கு போட்டியாக தான் பல விஷயங்களும் போய்கிட்டு இருக்கும். நாம் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்குதுங்கிற மாதிரிதான் சில விஷயங்கள் காரியங்கள்லாம் மாறி மாறி போய்கிட்டு இருக்கும். கொஞ்சம் நிதானித்து செயல்பட்டு வர்றது நல்லது. மாணவர்கள் இந்த மாதம் கூடுதல் முயற்சி என்பது தேவைப்படும். விளையாட்டுத்தனமாக இருக்க வேண்டாம். எல்லாத்திலுமே கொஞ்சம் கவனம் என்பது தேவை. இடமாற்றங்கள் போன்ற விஷயங்கள் மாணவர்களுக்கு கொஞ்சம் சாதகமாக இருக்கும். மற்ற விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் முயற்சியும் கவனமும் தேவைப்படக்கூடிய ஒரு மாதமாகத்தான் இருக்கு. தொழில் வேலை உத்தியோக ரீதியாக இது ஒரு கலவையான மாதம் தான். ஒரு சில சாதகமான அமைப்புகளும் உண்டு, சின்ன சின்ன சங்கடம் தரக்கூடிய விஷயங்களும் உடன் இருந்துகிட்டு தான் இருக்கும். அந்த சூழ்நிலை சந்தர்ப்பங்கள் எப்படியோ அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் அனுசரிச்சு போய்க்கிறது நல்லது. வெளியூர் மற்றும் வெளிநாடு சமாச்சாரங்கள்
கொஞ்சம் சாதகமாக இருக்கு. இது சார்ந்த விஷயங்கள்ல நன்மைகளை எதிர்பார்க்கலாம். சோ ஓவராலா மகர ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ஒரு கலவையான நிலைகள் தான் இருக்கு. சூழ்நிலை சந்தர்ப்பங்களை பார்த்து அனுசரிச்சு போய்க்கிறது நல்லது. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.